அவ்வளவு பெரிய அறிவாளியா இல்ல மந்திரவாதியா? ஒரே ஒரு ருத்ராட்சத்தை எடுத்துட்டா அதை வச்சு நீ என்ன ஜெயிச்சிட முடியுமா? இந்த ஒரு ருத்ராட்சம் உன்கிட்ட இருந்தா தானே மேற்கொண்டு அடுத்த ருத்ராட்சத்தை தேடி போவ. இதை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவ? என்னது மறையுது, மறுபடியும் திரும்பி வருது. மந்திர சக்திக்கு உட்பட்டதா இருக்கே. ஏய் கிழவா, ஏன் நீ சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன்னால இந்த ருத்ராட்சத்தை தொடவே முடியாது. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஏய் கௌரி, ஏன் நீ இப்படி கத்திட்டு இருக்க? என்ன நீ முன்னாடி பட்டத மறந்துட்டியா? எங்க என்ன இன்னொரு தடவை தொடு பார்க்கலாம். என்ன பயந்துட்டியா? பயமா எனக்கா? அதுவும் உன்கிட்டயா? போடி பைத்தியக்காரி, உனக்கு இது தற்காலிக வெற்றிதான். பின்னாடி ஒரு பெரிய நிரந்தர தோல்வி காத்துட்டு இருக்க. ஐயோ, இத சொல்லிட்டு போகிறதுக்காக தான் இந்த நடு ஜாமத்துல வந்தியா? கௌரி, போய் தூங்குற வேலைய பாரு. உன்னை கொல்லாம எனக்கு தூக்கமே கிடையாது. அப்படின்னா சாகுற வரைக்கும், அதாவது அமாவாசை வரைக்கும் உனக்கு தூக்கமே கிடையாது, அப்படிதானே? ஆனா நான் தூங்கணும். ஏன்னா நாளைக்கு காலையில எழுந்திருச்சு இன்னும் ஒரு ருத்ராட்ச கொட்டைய தேடி போகணும். அதனால கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது. கௌரி, உன்னை ஒரு ருத்ராட்சத்தை எடுக்க விட்டதே தவறு. அடுத்த ருத்ராட்சத்தை எடுக்க விட்டுருவனா? நீ என்ன எடுக்க விடுவியோ, நான் எடுப்பேனோ எடுக்கலையோ அதுல நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். ஒரு விஷயம், நான் இப்ப கூட உன்னை விட்டுறேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை திருப்பி கொடுத்துரு. அது மட்டும் நடக்காது. நான் உங்களை அழிப்பேன். இப்ப நீ என்ன அழிக்க மாட்ட. ஏன்னா அவங்களையும் என்னையும் பழி வாங்கிட்டு தான் நீ உன் பேரனுக்கு உயிர் கொடுக்க போறதா என்கிட்ட சொல்லிருக்க. எப்படியும் உங்களுக்கு அழிவுதான். இல்ல, உண்மை என்னன்னா உன் அழிவு என் கையில. அதையும் பார்க்கலாண்டி. இந்த கேள்விக்கு சாம்பிராணி வாசனைனாலே பிடிக்காத. அது போஷனுக்கு அதிகமாவே ஊதி விடுவோம். யாரு காரங்காத்தால மூச்சு முட்டுற மாதிரி சாம்பிராணி புகை போடுறது? கூப்பிட்டு கேட்கலாமா? வேண்டாம். ஒருவேளை அவளா இருக்க போறா. அவளாவது இவ்வளவு சீக்கிரம் எழுந்து குளிச்சு முடிச்சு சாம்பிராணி புகை போடுறதாவது. அவதான் சோம்பேறியாச்ச. அவளேதான். இன்னைக்கு முடிச்ச முகமே சரியில்லையே. பொழுது சாயறதுக்குள்ள என்னென்ன கலகம் நடக்க போகுதோ தெரியலையே. நல்ல வேலை, நான் முழிக்கும் போது கண்ணாடிய பத்தி என் லட்சுமிகரமான முகத்துல முடிச்சிட்டேன். என் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லப்பா. பெரிய லட்சுமிகரமான முகமா? லட்சுமிகரமான மூஞ்சி நினைச்சுதான் என் பையனுக்கு கட்டி வச்சேன்.
அது ரெண்டாவது தேவியோட அக்காவால இருக்கு. மூணாவது தேவின்னு சொல்ற இந்த வாய் தான் மருமகளே வா வலது காலை எடுத்து வச்சு வான்னு ஒரு காலத்துல பாட்டெல்லாம் பாடிச்சு. வலது காலை எடுத்து வச்சு வந்த நேரம் தான் பூதகுல சக்கரவர்த்தி குடும்பம் ஓஹோன்னு விளங்குது. ஆட்சியை விட்டு அதிகாரத்தை விட்டு ஆள் நம்பு பணபலத்தை விட்டு பூதலோகம் விட்டு பூலோகம் வந்து வீட்டை இரண்டா பிரிச்சு போதுண்டா சாமி தாங்க முடியல. புத்தி கெட்டதனமா நாட்டை வச்சு சூதாடினதுக்கு வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமகளா பொறுப்பு? ஆமா, நாம ஏத்துற விளக்கு தான் எங்க திக்கு 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 திக்குன்னு எரியுது. ஏத்துன விளக்கு எரியாமதான் இத்தனை நாள் கையால தொட்டு கண்ணால ஒத்திக்கிட்டோம். ஆ? நம்ம உயிரை என் மகனால தான் தங்கியிருக்குன்னு தெரியாம என்னைய குறை சொல்ல வந்துட்டாங்க. தயிர் பானையில விழுந்த மத்து தான் கடைஞ்செடுத்த வெண்ணைய ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லிச்சான். எனக்கு மகன் இல்லாம உனக்கு எப்படி வந்தா மகன்? நாயிஷா தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு பைத்தியம். ஒத்துக்கிட்டா சரி. ராணி, யார்கிட்ட நீ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க? சத்தம் போட்டு பேசினா யார் காதுல விழுமோ அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓ, எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கியா? நான் கூட நினைச்சேன் பூதலோகத்துல இருக்கிற உங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றேன் ராசா. அம்மா, கஞ்சியை கவுத்துறாதம்மா. அவ என்னடா கவுத்துறது? இங்க வா, நான் கஞ்சி ஊத்துறேன். ஒரு அப்பனுக்கே வழி கிடையாது. இதுல சித்தப்பா மாதிரி 7 பேரா. ஜில்லா அப்பா, இங்க காப்பியே கிடைக்காது. வா கடைக்கு போலாம். நீங்க சொல்றது சரிதான்ப்பா, வாங்க போலாம். அப்படியே டிஃபனை சாப்பிட்டு வாங்க. அப்படியே மத்தியான சாப்பாட்டையும் சாப்பிட்டு வந்துருங்க. ஓகே, இன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிட வாங்க போ. ராணிகா, மீனாட்சி, வா 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 வா. மீனாட்சி, என்ன அங்கேயே நிக்கிற? இங்க வா. அட வாங்குறல்ல, என்ன காலையிலேயே வந்திருக்க? என்ன விஷயம்? 2 டீஸ்பூன் காபி பொடி வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அவ்வளவுதானே, 2க்கு 4 வாங்கிட்டு போ. எவ முதல்ல எவ எடுத்து தானம் பண்றது? இல்லக்கா வேண்டாம், நான் வரேன். ஏய், என் வீட்டு முதல்ல நான் குடுக்குறேன். மத்தவங்க பேச்சு கேட்டு நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னக்கா இது வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டிருக்கு? வீட்டுக்குள்ள கபடி ஆட போற முடி. மீனாட்சி, ராமன் போட்ட கோடு மாதிரி இது சீதை போட்ட கோடு. என் ராமர் இதை தாண்ட மாட்டார். தாண்டிட்டாலும் என்னக்கா உங்க வீட்லயும் பத்திக்கிச்சு போல இருக்கு? பத்தி கிச்சா திகு 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 திகுன்னு எரியுது. ஆமா, உன் மாமியார் பிரச்சனை என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த கழுது தொல்லை தாங்கல. வச்சுக்கிறேன். நான் சொல்ற மாதிரி செய். என்ன? உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சொல்லுங்கக்கா. உன் புருஷனை உன் பேச்ச கேட்க வை. இல்ல உன் பேச்ச ஒரு நாளும் அவங்க அம்மா பேச்ச ஒரு நாளும் கேட்க வை. ரெண்டுமே நடக்கலனா இருக்கவே இருக்கு கோர்ட்டு, டைவர்ஸ் கேளு. அதுவும் பிரச்சனைனா இந்த மாதிரி வீட்டுக்கு நடுவுல ஒரு கோட்டை போட்டு அந்த சனிய முகத்திலே முழிக்காம சுயராஜ்யம் எங்களுடைய பிறப்பு உரிமைன்னு கோஷம் போட்டுட்டு கொடி ஏத்திட்டு போயிட்டே இரு. மீனாட்சி, நீ எதை பத்தியும் கவலைப்படாம எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வா. என்கிட்ட 1000 ஐடியா இருக்கு. நீ இரு, நான் போய் காஃபி தூள் எடுத்துட்டு வரேன். மீனாட்சி, இவகிட்ட சாவகாசம் வச்சுக்கிட்ட உன்னை நாரா கிழிச்சு நடுத்தரவு கொண்டு வந்துருவா. ஜாக்கிரதை. லில்லி, நீ கூட என்னால எப்படி இந்த மாதிரி ஒரு ரோபோவை உருவாக்க முடியும் தானே நினைச்ச? என்ன பாஸ் நீங்க? அப்ப என்னால இந்த மாதிரி ஒரு ரோபோவை உருவாக்க முடியும் நீ நம்புனியா? நம்பவே இல்ல பாஸ். அப்ப நீ என்ன மடையன் தான் நினைச்சா? எஸ். என்னது? நோ. என்ன பண்றது? எந்த ஃபீல்டா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம யாருன்னு முதல்ல புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. மாஸ்டர், காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. அடுத்து எனக்கு என்ன கமாண்டிங்? நாங்க இது வரைக்கும் உனக்கு ஃபீட் பண்ண விஷயம்லாம் கரெக்டா ஃபீட் ஆயிருக்கான்னு டெஸ்ட் பண்ண போறோம். நான் தயார். லில்லி, நீ ஆரம்பிக்கிறியா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? நீங்களே ஆரம்பிங்க பாஸ். நீ யார்? உங்க வாய்ஸ வச்சு உங்க கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நீங்க சொல்ற வேலைகளை செய்ய நீங்க உருவாக்குன நான் ஒரு ரோபோ. வெரி குட். உனக்கு ஃபீட் பண்ண வேலை என்ன? விஞ்ஞானி அருமை நாயகம் வீட்ல இருக்கிற ஜீனிங்கிற ரோபோவை காதல் வசனம் பேசி காதல் உணர்வை தூண்டி என் காதல் வலையில் விழ வச்சு அங்க இருக்கிற எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அத உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் என் வேலை. சக்சஸ், சக்சஸ். லில்லி, இப்போ இந்த ஜூலியை கொண்டு போய் நாம அருமை நாயகம் வீட்டுல எப்போ சேர்க்கறது, எப்படி சேர்க்கறது? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் பாஸ். என்ன டவுட்? அதான் இந்த மாச சம்பளத்தை ஏற்கனவே கொடுத்துட்டேனே. அது இல்ல பாஸ், இப்ப ஜூலிய கொண்டு போய் நம்ம அங்க விட்டா எப்படி இன்னொரு ரோபோ வந்ததுன்னு
அருமநாயகம் யோசிக்க மாட்டாரா? அறிவு சுடர நாம என்ன இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இந்தாங்க சார் இதை பார்த்துங்க சார் சொல்லி கொடுத்துட்டு வரப்போறோம். லில்லி, ஜூலியோட மெமரியில நாம என்ன ஃபீட் பண்ணிருக்கோம்னு அதை இன்னொரு தடவை சொல்றேன், கவனமா கேளு. ஜூலி. சொல்றேன் மாஸ்டர். வெரி குட், கம் ஆன். நீங்க என்ன அருமநாயகம் வீட்ல விட்டதுமே ஜீனி நான் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வரும். என்ன ஆச்சரியமா பாக்கும். யார் நீன்னு கேக்கும். நான் என்ன அறிமுகப்படுத்திக்குவேன். அதுக்கப்புறம் உடனடியா காதல் வசனங்களை பேசி ஜீனிய என் காதல் வலையில வீழ்த்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவேன். சூப்பர், மேல சொல்லு. உள்ள போனதுமே என்ன உன் பாஸ் பார்த்தா 2 பேருக்குமே சிக்கல். என்ன பண்ணலான்னு கேப்பேன். ஜீனி யோசிக்கும். அப்ப நான் கவலைப்படாத, நான் சொல்றபடி செய். என்ன எங்கேயாவது மறைச்சு வச்சிடு. உன் பாஸ் இல்லாதப்ப நாம சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவேன். அதுக்கு என் மேல காதலோட இருக்கிற ஜீனி சரின்னு சொல்லும். ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ. அப்புறம் என்ன, அருமநாயகம் வெளியில போனதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதுதான் இல்ல, முதல்ல நான் ஜீனிய ஆஃப் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். வெரி குட், அதான் ஜூலி, மேல சொல்லு. மாஸ்டர் இங்கிருந்து கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நான் அங்க செயல்பட்டு அங்க இருக்கிற ரகசியங்களை சேகரிச்சு டெலிபோன் மூலமா மாஸ்டரோட கம்ப்யூட்டருக்கு அனுப்புவேன். ஆஹா ஆஹா, அற்புதம். உருவாக்குன நீங்களே என்ன பாராட்டுறது உங்களை நீங்களே பாராட்டிக்கிறதுக்கு சமம். வெரி குட் ஜூலி. என்ன வெரி குட்? ஜூலிக்கு சுயமா சிந்திச்சு பேசுற ஃபார்முலாவை ஃபீட் பண்ணது தப்போன்னு எனக்கு இப்ப தோணுது. தப்புன்னா எரேஸ் பண்ணிடுங்க, எனக்கு என்ன நஷ்டம்? ரொம்ப அதிக பிரசங்கத்தனமா பேசுற ஜூலி. இல்ல, சமயோஜிதமா பேசுறேன். பேசு, என்னவோ பேசு. நீ போய் அந்த ஜீனியை ஆஃப் பண்ணி அதை என் கொண்டாந்து அதை நான் பார்ட்டா பிரிச்சு போடுற வரைக்கும் நீ எது பேசினாலும் நான் கேட்டுக்கணும். அது என் தலையெழுத்து. சீக்கிரமா என்ன அருமநாயகம் வீட்ல கொண்டு போய் விடுங்க. எனக்கு ஜீனிய பார்க்கணும் பேசணும் போல இருக்கு. பாஸ், இது கொஞ்சம் ஓவர் ஃபீலிங்கா தெரியுது பாஸ். பின்ன நீ தான் அத்தனை தமிழ் காதல் படங்களையும் இதனோட மெமரியில ஃபீட் பண்ணிருக்கியே, அது ஃபீல் பண்ணாம என்ன பண்ணோம்? ஜூலி, நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னை அருமைநாயகம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த ஜீனியோட கனெக்ஷன் கொடுத்துடுறேன். தேங்க்ஸ் மாஸ்டர். எப்படியோ முதல் ருத்ராட்சத்தை நல்லபடியா எடுத்த மாதிரி 2வது ருத்ராட்சத்தையும் எடுத்துட்டா. 2ஐயும் குடுகுடுப்பக்காரனோட குருநாதர் கிட்ட கொடுத்து கௌதம் சந்தியா பாலுவை மீட்டுடலாம். கௌரி, என்ன பார்க்கிறாய்? நான் தான் நீ தேடி போய்க் கொண்டிருக்கும் 2வது ருத்ராட்சம். அப்படியா? ஆமா, என்ன அப்படியா என்று சந்தேகத்துடன் கேட்கிறாய்? இல்ல, எங்க என்னால மேற்கொண்டு நடக்க முடியாம போகுதோ அங்கதான் 2வது ருத்ராட்ச கோட்டை இருக்கும்னு 1வது உருவம் சொல்லுச்சே. சொல்லிருக்கலாம். ஆனா நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக என்னை தேடி வந்திருக்கும் பொழுது உன்னை மேலும் மேலும் சோதிப்பதற்கு நான் விரும்பவில்லை. அதுதான் உன்னை நானே தேடி வந்து விட்டேன். உன் நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உனக்கு இருக்கிற இறக்கம் கூட மனுஷங்க உருவத்துல இருக்கிற சில பூதங்களுக்கு இல்லையே. நீ யாரை சொல்கிறாய்? அந்த பேராச பூதத்தோட தாத்தாவை தான் சொல்றேன். ஓஹோ, நாம எதுக்காக அத பத்தி பேசி நம்ம நேரத்தை வீணாக்கணும்? சரி, இப்ப நான் என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லுங்க. பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம். யோசிக்காமல் நீ கையில் கட்டி இருக்கும் அந்த தாயத்தை மட்டும் கழட்டி என்னிடம் கொடுத்து விட்டால் எனக்கு உருவம் வந்துவிடும். நானும் இந்த ருத்ராட்சத்தை உன்னிடம் கொடுத்து விடுவேன்.
எக்காரணத்தை கொண்டோ நீ இந்த ருத்ராட்சத்தை கலட்டவே கூடாது. என்ன யோசிக்கிறாய் கௌரி? நான் தான் யோசிக்காமல் இந்த ருத்ராட்சத்தை கொடு என்று சொன்னேன் அல்லவா? ஏன் இந்த ருத்ராட்சம் உனக்கு வேண்டாமா? கொடுத்து விடு. சீக்கிரம் கழட்டி கொடு. என்ன கௌரி இவ்வளவு யோசிக்கிறாய்? நான் வேணும்னா மறைஞ்சுக்கிறேன், நீ என்னை தேடி எடு. சரி, நீ மறைஞ்சிரு. விளையாடாதே கௌரி, நான் மறைந்தால் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, சொல்லிவிட்டேன். ஏய் கிழவா, நீ மறைஞ்சு பேசும்போதே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். வாடா வெளிய. கெட்ட எண்ணம் உள்ள உனக்கு ஓ மந்திர தந்திரங்கள் தற்காலிகமா உதவலாம். ஆனா நல்ல எண்ணம் உள்ள எனக்கு எப்பவும் தெய்வம் துணையா இருக்கும். ஏய், இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. கௌதம், சந்தியா, பாலுவ மரியாதையா என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. உனக்கு நான் உயிர் பிச்சு தரேன். வாங்கிட்டு ஓடி போயிடு. ஏய் கௌரி, நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறியா? இப்ப நான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறது நான் உனக்கு போட்ட உயிர் பிச்சை. அத தெரிஞ்சுக்க. ஓம் பிச்சை ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. எங்க என்ன அழி பார்க்கலாம்? உன்னை அப்பவே அழிச்சிருக்கணும். கணத்து மீனை எப்ப வேணாலும் புடிச்சுக்கலான்னு உன்னை சும்மா விட்டம் பாரு, அது தப்பா போச்சு. பெருசா ஒன்றை நான் தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நீ ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. என்னமோ பெரிய ஜான்சி ராணி மாதிரி நடையும் பேச்சும். இத பார், இப்பவும் சொல்றேன், இந்த ருத்ராட்சமும் கைக்கு வந்ததுனால நீ என்ன அழிச்சிடலான்னு கனவு காணாத. எத்தனை ருத்ராட்சம் கைக்கு வந்தாலும் அந்த எல்லாம் சேர்ந்து என் கைக்கு வந்துரும். அப்படி நினைச்சுக்கிட்டு போய் போத்துக்கிட்டு படு. நான் உன்னை அமாவாசை அன்னைக்கு வந்து மீட் பண்றேன். பாய்.